எபிசோடோட 5th டே, அதாவது ஒர்க் அவுட் சீரீஸோட 5th எபிசோடுக்கு வந்திருக்கோம். மிச்சம் 4 எபிசோடை பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. என்னோடய ஒர்க் அவுட் நான் டைம் டேபிள், இப்போதைக்கு டைம் டேபிள் மாதிரி நான் மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன்னு பண்ணி காமிச்சிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஃப்ரைடேவோட ஒர்க் அவுட். என்னென்ன ஒர்க் அவுட்னா 3 ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறோம். இதில் ஏதாவது ஒன்றுனாலே ஒன்றுக்கு போகிற அளவுக்கு அடிப்பாங்க, 3ன்னா மோஷன் போகிற அளவுக்கு அடிப்பாங்களே. ஓ மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். இத்தனை என்னடா சிங்கிள் பார்ட்டாக போனேன். இப்போ என்ன 3 ஒர்க் அவுட்ஸ்னால் லோவர் பாடி, அதாவது மண்டே தான் பண்ணேன்னு நீங்கள் கேட்பீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வெறும் தைஸ் மட்டும்தான் போட்டிருப்பேன். கீழே ஹாம்ஸ்ட்ரிங் போட்டுற மறந்துருப்பேன், ஹாம்ஸ்ட்ரிங் போடுறதுக்கு. ஸோ அந்த டே தான் இன்றைக்கி. அப்புறம் இன்றைக்கி ட்ராப்ஸ் அண்ட் கொஞ்சம் ஃபோர் ஆர்ம்ஸ். ஸோ அந்த 3 ஒர்க் அவுட்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் அவுட் இன்றைக்கி இருக்க போகுது. ஸோ எப்படியும் ஒரு பார்ட்டுக்கும் ஒரு 3 ஒர்க் அவுட்ஸ் மேக்ஸிமம், அவ்வளோதான், ரொம்ப எடுத்துக்க போகிறதில்ல. போட்டுட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்து இது பண்ண போகிறோம். எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறேன்னு தெரில. ஐ மீன் ஃபஸ்ட்டு ஹாம்ஸ்ட்ரிங் பண்ணிட்டு அப்புறம் ஃபோர் ஆர்ம் ஸ்ட்ராப்பா, இல்லை ஒன்றா மூவ் பண்ணுவோமா? ஹாம்ஸ்ட்ரிங், ட்ராப்பு, ஃபோர் ஆர்ம், திருப்பி ஹாம்ஸ்ட்ரிங், அந்த மாதிரி போடுவோமான்னு யோசிச்சுட்டுருக்கேன். ஸோ இப்போ தான் நல்லா ஒரு ரைஸ்லாம் சாப்பிட்டு, மஷ்ரூமும் ப்ரோக்கோலியும் வச்சுருந்தாங்க எங்கள் மம்மி பண்ணி. ஸோ அதை சாப்பிட்டேன். எல்லா டைமும் இந்த மாதிரி சாப்பிட்ணும் இல்லை, ரைஸ்லாம் எடுத்துக்கலாம். நான் எப்போதும் சொல்கிறது தான், என்ன சாப்பிட்றோன்னு முக்கியம் இல்லை, அதில் ஹெல்த்தியாக இருக்கா அதுதான் இம்பார்ட்டன்ட். அது இருந்தாலே போதும். கேட்டுக்க. ஸோ டயட் தான் மெயின் சொல்லுவாங்க, ஏன்னா அது உங்களுக்கு பூஸ்டப் பண்ணும் உங்கள் பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு. அதுக்கு தான். ஸோ ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுறத விட ஃபுட்டு ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுவே உங்கள் ஃபிட்னஸை பார்த்துக்கும். அது சாப்பிட்டே நீங்கள் வெயிட்டும் ஏற்றலாம், கம்மியும் பண்ணலாம், அதுவே எல்லாம் பார்த்துக்கும். வெறும் மசில் பில்டுக்காக தான் இந்த ஒர்க் அவுட்டு அதெல்லாம். ஸோ கொலன்னு இழுத்துனே போகிறேன். நம்ம ஒர்க் அவுட்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட்குள்ளே போய் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி ஃப்ரைடே, 3 ஒர்க் அவுட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். On your marks. Get set. Go. Ayyappan for athletics. ஓகே, நம்ம வந்து ஹாலில் ஒரே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஒரே ஒரு தம்பிள்ஸ் தானே, அதனால் இங்கே தூக்கிட்டு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்துட்டுருக்கேன் உட்காந்து. இப்போ தான் எங்கள் அப்பா திடீர்னு எனக்காக பீனட், அதாவது வேர்க்கடலை வாங்கிட்டு வந்தார். அதை சாப்பிட்டுன்னு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டேன். இந்த மாதிரி கேப்பில் நல்லது உள்ளே இருக்கிறது தப்பு கிடையாது. ஸோ சாப்பிட்டு தெம்பாருங்க. ஃபோர் ஆர்ம்ஸ் கிட்டத்தட்ட பாதி முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 செட்ஸ் இருக்குது ஒர்க் அவுட்ஸு. எல்லாம் டைப் ஆஃப் கேர்ள், ட்விஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. அதை முடிச்சிட்டா நெக்ஸ்ட்டு ட்ராப்புக்கு போயிடலாம். கடைசியாக காஃப்ஸ்லாம் ஒர்க் பண்ணலான்ட்ருக்கேன். என்னென்ன ஒர்க் அவுட்டு அதெல்லாம் பண்ண போகிறேன்னு நான் ஃபோர் ஆர்ம்ஸ் முடிச்சுட்டு சொல்கிறேன். ட்ராப்பில் என்ன வேரியேஷன்ஸ் தான், ஒரு 3 வேரியேஷன் இருக்குது. அப்பர் ரேஸு, சைட் ரேஸு, ஃப்ரண்ட் ரேஸ், அந்த மாதிரி. அப்புறம் காஃபில் என்ன ரேஸ் தான், கொஞ்சம் ஷார்ட்டு பெண்டு, காஃபு பெண்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணுறது, கொஞ்சம் வெயிட் வச்சு, அந்த மாதிரி. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ என்னென்ன ஒர்க் அவுட்டு நான் நெக்ஸ்ட்டு ஃபோர் ஆர்ம்ஸ் முடிச்சுட்டு சொல்கிறேன்.
ஓகே அரே நம்மளோட மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில ஃபோர் ஆர்ம்ஸ் அப்புறம் ட்ராப் ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு. அடுத்து காஃப்ஸும் ஹாம்ஸ்ட்ரிங்கும். ஸோ ஹாம்ஸ்ட்ரிங்கில் மோஸ்ட்டாக மிஷினில் போட்டால் தான் அது ஒர்த்து. இன்னொன்று கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது தம்பிள்ஸில் வெயிட்டோ லிஃப்ட் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 ஒர்க் அவுட்ஸ் கவர் பண்ண பார்க்குறேன். காஃப்க்கு அதே மாதிரி 3 ஒர்க் அவுட்ஸ் 2 ஒர்க் அவுட்ஸ் மேக்ஸிமம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போட முடியாது. ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு நம்ம காஃபும் ஹாம்ஸ்ட்ரிங்கும் ட்ரெயின் பண்ணலாம். என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணலாம்? ஹாம்ஸ்ட்ரிங்க்கு தான் இப்போ என்ன பண்ணுறது தெரியல, யோசிச்சுட்டுருக்கேன். டெட் லிஃப்ட் டைப்பில் கொஞ்சம் போடலாமா, இல்லை பேக்கில் வச்சு ரைஸ் பண்ணலாமான்னு. சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒழிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா. மோஸ்ட் அப்பர் பாடி மட்டும் இல்லை, லோவர் பாடியும் டெவலப் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். அதுதான் இங்கே எல்லோரும் கஷ்டமே. லெக் டேனாலே ஓடிடுவோம். இதில் வேறு இங்கே தனியாக அதை இது பண்ணுறது. ஸோ என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலான்றத யோசிக்கிறேன். பாருங்கள், மனுஷன் படைச்சதுலே உருப்படியான 2 விஷயம். ஒண்ணுன்னா இன்னொன்னுன்னா எடுத்து அடிச்சுனா ரெண்டுமே பிஞ்சிடும். ஒன்னு செருப்பு, இன்னொரு செருப்பு. சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு தோணுனா இன்றைக்கி எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் பண்ண மாதிரி தெரியலையே, ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஒன்றும் பெருசாக தெரில. லைட்டாக அந்த காஃபுக்கும் ஹாம்ஸ்ட்ரிங்க்கும் நடுவில் அந்த முட்டிக்கு பின்னாடி வலிக்குது. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், ஃப்ரைடே முடிஞ்சு. இன்னும் 2 days, சாட்டர்டே சண்டே. என்ன ஒர்க் அவுட்டுங்க பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. டயர்டாக இருக்குது ஆக்சுவலி. டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு காலேஜ் இருக்குது. இல்லை, நாளைக்கு காலேஜ் இல்லை, ஜாலி. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா. ஸோ உங்களுக்கு சாட்டர்டே ஒர்க் அவுட் காமிக்கிறேன். காலேஜ் இருந்துச்சுன்னா ஈவினிங் போல் ஒர்க் அவுட் பண்ணுவேன். காலேஜ் இல்லை. ஸோ நாளைக்கு மார்னிங் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு பொறுமையாக எழுந்திரிச்சு உங்களுக்கு நான் வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். எனக்கு தான் லேட் ஆகும், உங்களுக்கு அது சீக்கிரம் வந்து கால் பண்ணிடுங்க. டுமாரோ பார்க்கலாம் நம்மளோட எபிசோடு 6, அதாவது நாளைக்கு. அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். இந்த சீரீஸே முடிஞ்சிடும். பட் பெருசாக நான் இது வரைக்கும் போட்ட வீடியோன்னு யாருமே பார்க்கல, ஏன்னு தெரியல. ஏன்னா நான் vlog போட்டாலே நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ நிறைய பேர் ஷார்ட்ஸில் பார்த்து கேட்டுட்டு அதுக்காக நான் தனியாக உங்களுக்காக போஸ்ட் பண்ணல. பட் பெருசாக வியூவும் போல் யாரும் மதிக்கவே இல்லை. அனாதை போன மாதிரி கிடக்குது அந்த vlogs, இந்த சீரீஸ். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன்பா. ஸோ கைட்லி கொஞ்சம் போய் பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறவங்கள டாட்டா, பாய் பாய், குட் நைட்.